guys, welcome back to our YouTube channel காதுகாப்பல். ஸோ இன்றைக்கி என்ன பிளான் பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் வாணிமல்ல போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்க்க தான் எல்லாம் ஃபேமிலியாக போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி ஒரு கார் முன்னாடி போயிடுச்சு. இந்த காரில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அக்கா பசங்க 2 பேர், அவங்களும் மிகப்பெரிய யூடியூபர்ஸாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இப்போவே மாருதி சாணகி. மாருதி பேசுறியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மிஸ்டர் அதிகாரின்னு சொன்னது என்ன? நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து மாமா தான் எங்களை எக்ஸிபிஷன் கூட்டின்னு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காங்க. சாணகி கண்ணாடி பாரு, மிஸ்கின் கண்ணாடி மாதிரி தான் இருக்கு. அது மிஸ்கின் கண்ணாடி மாதிரி போட்டுட்டு இருக்கியாடா? ஓகே, வெல்கம் டு யூடியூப். நான் டீச்சரா இருக்கேன். எங்களுடைய ஃபேமிலி வந்து வெரி ஹாப்பி ஃபேமிலி. இங்கிலீஷ்ல தான் பேசுமா. சோ தேங்க் யூ. பேசுறாங்களே, பார்க்க முடியல. ஓகே சரி, அவ்வளோதான். அங்கே போயிட்டு எக்ஸிபிஷனில் கன்னியூ பண்ணலாம். வந்தாச்சுங்க, கிட்ஸ் ஃபேமிலி ஷாப்பிங் எக்ஸ்போ. இந்த எக்ஸிபிஷனுக்கு தாங்க வந்திருக்கோம். அப்படியா? கிட்ஸ் ஷாப்பிங் எக்ஸ்போ. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே இருக்குது. ஃபுட்டு ஃபெஸ்டிவல், வாட்டர் கேம்ஸ், ட்ரெயின் ரைட், ஏடிவி பைக் ரைட், 9D VR ஷோ, ரோலர் கோஸ்ட், படமெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாணிமில்லா ஹைவேஸ்லேயே இருக்குங்க, ஸ்ரீ பாரத் மஹால் அப்படின்றதில். ஸோ 2 days தாங்க இன்னும் பேலன்ஸ் இருக்குது. மொத்தம் 4 days, 8, 9, 10, 11. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே இன்னும் 2 days தான் இருக்குது. 10, 11 2 நாள் இருக்குது. ஸோ ஃபேமிலி மொத்தம் எல்லா குட்டீஸையும் தூக்கி போட்டு வந்திருக்கோம். சித்தி எல்லாம் ஹாய் சொல்கிறேன், என்னோட பையன். ஸோ எல்லா மொத்த ஃபேமிலியும் தூக்கி போட்டு வந்திருக்கோம். ஸோ உள்ளே போகலாம் வாங்க. ஸோ என்ட்ரி வாங்க வந்திருக்கோம். எவ்வளோ என்ட்ரின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு என்ட்ரி பார்த்தீங்கன்னா 40 ரூபா. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பயங்கர சவுண்டாக இருக்கு. இதை மட்டும் வக்கனையா பேசு. என்ன திறன் எப்படி இது? பையன் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாரு. ஸோ டிக்கெட் வாங்கியாச்சுங்க. ஒரு இது 40 ரூபா ஒரு இது. ஸோ உள்ளே போகலாம். டைனோசர் வேர்ல்டுக்கு உள்ளே வந்திருக்கோம். ஓகேண்ணா, அப்படியே ஒரு சர்க்கிள் அடிக்கணும். இதுதான் ஸ்டார்ட்டா? ஓகே ஓகே, இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்டே படிக்கிற பசங்களுக்கு மாதிரி இங்க என்ன காட்டுறாங்க பாருங்க. டைனோசர் 2 டைனோசர் இருக்கு. ஒரு குட்டி டைனோசர், ஒரு முட்டை. எல்லாமே செட்டப் போட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து உள்ளெல்லாம் போக கூடாது, ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ தி ரூல்ஸ். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஸோ டாய்ஸ் உள்ள போலாம் வாங்க. எக்ஸிபிஷன் வந்துருக்கு. ஃபஸ்ட்டே கிட்ஸுக்கான இதெல்லாம் இருக்கு. சொல்லுங்கண்ணா. இது துப்பாக்கி மாதிரி இருக்கும். இப்போ நான் இது என்னங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டிங்கு தனியாக கட்டு. இப்போ நான் லைட் அடிக்கிறேன், அதை மட்டும் இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பேனா. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன நீங்க என்ன சொல்ல வந்திருக்கீங்கன்னா யூஸ் ஆகிறது. இதில் வந்து ரீஃபில் தீர்ந்து போனாலும் நீங்கள் மாற்றிக்க முடியும். மாற்றிட்டு இது ஃபிக்ஸ் பண்ணி எப்படி இது ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஒரு அருமையான பேனா கிடைச்சிருச்சு. இது பார்க்குறதுக்கு கன் மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஓகே. பார்க்க டாய் மாதிரி இருக்குங்க. ஆனால் இதில் லைட்டு, பென்னு, ஐயோ எல்லாமே இருக்கு. பார்க்க நல்லா இருக்கு. சொல்லுங்க. 5D பிக்சர் இருக்குமா? 5Dங்களா? இப்போ நான் இதை கையை கொண்டு போகிறேன். பாருங்க, என்ன தெரிகிறது? ஓகே, உள்ள கொண்டு போற மாதிரி இருக்கும். ஆமா, அப்படியே இருக்கும். பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்டாக
நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? கை போடுற மாதிரி இருக்கா? கடிக்கிற மாதிரி இருக்கா? வரிசையா வந்து ஐடி இமேஜ் ஆங்க இது. பசங்கெல்லாம் செம்ம என்ஜாய் பண்றானுங்க. வாங்கியாச்சுங்க. எல்லாம் பயங்கரமான ஷாப்பிங் பண்றானுங்க. ஃபுல்லாக கிட்ஸுக்கு தேவையான புது புது ஐட்டங்களாக எல்லாமே இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே நல்லா இருக்கு. வழக்கமாக பென்னு பென்சிலு எல்லாமே கொஞ்சம் டாய்ஸ் ஐட்டம் மாதிரி ரிலேட்டடாக இருக்கு. பாருங்க, நோட்ஸ், ஸ்கேல், இன்னும் ஃபுல்லாக லைனாக கடை இருக்குங்க உள்ள. மித்து ஹாய் சொல்லு. ஏதோ பயங்கர யோசிக்கிறாரு. மித்து என்ன வாங்கியிருக்காரு? மீன் பென்சில் வாங்கியிருக்கீங்களா? ஏ சூப்பர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இதெல்லாம் இருக்கு. எல்லாம் என்ன பார்க்குற சனகி? ஸோ எல்லாம் க்ரீன் டாய்ஸ். மசாஜர் வைக்கிறேன். கண்டிப்பா மசாஜ் வச்சுக்க. And also okay please இது வந்து ஃப்ரீ சாம்பிள். ஓகே Hi friends, இப்போ எங்க வந்திருக்கோம்னா 90s kids மிட்டாய் கடைக்கு வந்திருக்கோம். 90s kids மிட்டாய் கடை. 90s kids மிட்டாய் கடை. எல்லா ஐட்டமும் இருக்குங்க. எல்லா மிட்டாயும் இருக்கு. 90s kids மிட்டாய் எது எடுத்தாலும் 20 ரூபாவா? பயங்கரமா ஏதோ ஷாப்பிங் பண்றானுங்க. முத்து ஃபிஷ் Hi friends, வாங்கினதெல்லாம் சாப்பிட்றானுங்க. இது வந்து பேப்பர் மிட்டாய். இது வந்து வாயில வச்சு சொல்லுங்க. டேஸ்ட் பேப்பர் மிட்டாயா? எல்லாம் ரெடியா இருக்கானுங்க சாப்பிட்றதுக்கு. தீர நீ என்ன சாப்பிட்ற? மேஷ்மெல்லோ. சர்ன்னு கரைஞ்சிச்சா? மேஷ்மெல்லோஸ் எப்படி இருக்கு டேஸ்ட்? ஓகே எப்படா இருக்கு திறன்? நல்லா இருக்கா? சரி வாங்க அடுத்து போலாம் கேமுக்கு. எனக்கு தெரியாம என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? ஜெல்லி சாப்பிட்றாரு. எப்படி இருக்கு மித்து? எப்படி இருக்கு? எல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டங்க இருக்குங்க. ஃபுல்லாக ஸ்நாக்ஸ், ஊறுகாய் ஐட்டம், குச்சி சிப்ஸ், உருளைக்கிழங்கு சிப்ஸ், எல்லாம் ஊறுகாய் டேஸ்ட் எல்லாம் எடுத்தோடனே சாப்பிட்ற ஐட்டமாக போட்டு டெம்ப் பண்ணி பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்த்தோன்னே அங்கே பாருங்க அவன் பாட்டுக்கு எடுத்து ஒருத்தர் தின்னுட்டு இருக்கான். ஸ்நாக்ஸ் கடையாக தான் பார்த்தாங்க. 1/4 மணி நேரமாக இங்கேயே நிற்கிறாங்க. எல்லாத்தையும் வாங்குறாங்க. ஸோ நேந்திரம்பழம் சிப்ஸு இதெல்லாமே வாங்குறாங்க. வாழைப்பழத்தில் செஞ்சது ரொம்ப தித்திப்பா இருக்கு. நல்லா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தித்திப்பா இருக்கான் வேற இவனுக்கு. ஏன்னா நல்ல வேட்டை தானே அவங்களுக்கு இன்னைக்கு. நல்லா இருக்கு. அதான் ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்கு. திணை மாவு நல்லா இருக்கு. முறுக்கு ஊறுகாய் பார்த்தோன்னே எங்க அம்மா ஊறுகாய்க்கு இறங்கிட்டாங்க. ஊறுகாய்
நல்லா இருக்கா ஊருக்கா? மிளகும் திப்பிலியும் சேர்த்து நன்கு ஊருக்கா நாரைக்கீரை ஊருக்காவா? அத ஏகப்பட்ட ஹெர்பலான ஊருக்கா இருக்குங்க. அது பேரே நமக்கு வாயில வரல. ஆனா குட் ஃபார் ஹெல்த், அது சாப்பிடணும். வல்லாரை ஊருக்கா சூப்பரா இருக்கா. அப்ப எப்படி வாங்கிடுவாங்க. அடுத்து இன்னும் நிறைய இருக்கு, போய் பார்க்கலான்னு இங்கேயே டைம் சரியா போயிடும் போது. என்ன தீரன்? சாக்லேட் ஃபவுண்டைனாங்க. இவனுக்கு இவன் கவலை. வேலை இருக்கும்போது கையில விலங்க வச்சுக்கிட்டு பிள்ளை என்ன பண்ண முடியும்? வாங்கடா எப்படா கூப்பிட்டு போய்கிட்டு ஃபீலிங்கா நின்று பார்க்குற பாருங்க. சரி அங்கே போய் சாக்லேட் ஃபவுண்டைன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சாக்லேட் ஃபவுண்டைன் இதான். சீரன் இந்த இதை தான் கேட்டியா? வேணுமா சாக்லேட் ஃபவுண்டைன்? சரிங்க, ஒரு கேக் கொடுத்துருங்க பசங்களுக்கு. கிரண், இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சாக்லேட் ஃபவுண்டைன். நான் சொல்லிட்டேன்டா, உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் வேணும். நீங்க சாப்பிட்ற வேலையை மட்டும் பாருங்க. கேக் ஒன்று எடுத்துங்க. ஏதோ பார்த்துட்டோம் ஐட்டத்தை. ஓகே, எது வேணும்? கூட்டு போய் கோழி பொம்மை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. குழந்தைங்களுக்கு நல்ல பொம்மைங்களா இருக்குங்க. ஒரு பபுள்ஸ் விடுறாரு. அதே ஆஃப் ஆயிடும். ஸோ டாய்ஸ் நிறைய இருக்கு. ஏகப்பட்ட டாய்ஸ் இருக்குங்க. ஃபுல்லாக ஃப்ரீ ஃபிஷ்ஷை பார்த்துட்டானுங்க. இங்கே எவ்வளோ நேரம் பண்ண போகிறானுங்கன்னு தெரில. ஸோ ஃபிஷ்ஷை ஃப்ரீயாக கொடுக்குறாங்களாங்க. பாருங்க, இப்போ என்ட்ரியை வாங்கிட்டு போய் மீனுக்கு நின்ட்டானுங்க. ஸோ வாங்காமல் நவர மாட்டானுங்க. மீனா చెట్టు மீமி அது கோல்டுது. ஸோ கேம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எவ்வளோ? ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்கணுமா? எடுத்துகிட்டு வந்துடுறோம். மொத்தம் எல்லாம் ஓகே. கேம் ஸ்டார்ட். 2 வாங்கியிருக்கு. வாங்க தீரன் சாணிக்கு நீங்க போய் ஒன்று ஆடுங்க. அதெல்லாம் 2 போங்க. நீங்க அந்தாண்ட ஒன்று ஆடுங்க. அந்தாண்ட ஒரு பால் போய் ஆடுங்கடா. போய் ஆடுங்க. சரி. ஒரு பால் மித்ரன், ஒரு பால் மித்து பால் அதில் விடு. பால் விடுச்சேட்டு இதில் இந்த டுச்சு A6 சூப்பர். இன்னொன்று போடு. சூப்பர். மித்துக்கு என்ன கிஃப்ட் வந்திருக்கு பார்க்கலாமா? மித்துக்கு ஒரு சட்னி கிண்ணம், ஒரு சோப்பு டப்பா. சரோஜா தேவி சொல்ல சோப்பு டப்பா. சோப்பு டப்பா. வாங்க அடுத்து அவனுக்கு என்ன ஜெயிக்கிறானுங்கன்னு பார்க்கலாம். பெரிய டப்பா ஜெயிச்சிட்டானுங்க. ஸோ இவங்க சின்ன டப்பா, இவங்க பெரிய டப்பா ஜெயிச்சிட்டானுங்க. மாருதி ஃபர்ஸ்ட் துப்பாக்கி சூடு போட்டி. கூடிய அத்தனை ரவடியும் சுட்டு தள்ளிட்டு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் இங்க வந்து சேர்ந்திருக்கேன். ரொம்ப குறி வைக்கிறாரு. அது எப்படி சொல்றது? சொல்லலையா? ஃபர்ஸ்ட் குண்டே போடலடா நீங்க, அதுக்குள்ள எடுத்து சுட்டுக்கிறீங்க.
எதுனா மிஸ் பண்ணிட்டா அங்க பாரு மிஸ் பண்ணிட்டு சைலண்டா வரான். அடுத்து தீரன் கண்ணு. தீரன் எதை சொல்றாருன்னு பார்க்கலாம். ரொம்ப குறி வைக்கிறான் எவனோ. அவனும் மிஸ்ஸு. இரு ஓண்டி. ஓகேடா. அடுத்து சாணிக்கேன். சாணிக்கு எப்படி சொல்றான்னு பார்க்கலாமா? எல்லாம் அடுத்து சாணிக்கு சொல்லு. ஒருத்தனாவது ஒரு பலூனை சொல்றீங்களா பார்க்கலாம். எல்லாம் மிஸ் பண்ணிட்டானுங்க. இன்னும் ஒன்று இருக்கா? எத்தனை? 2 இருக்கா? 1 எனக்கு, 1 நான் சொல்றேன். ஒன்று நான் சுட போறேன். இரு ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் எப்படி ஒரு பலூன் அடிச்சிட்டாங்க. எத்தனை இதுக்கு? 5 6 எத்தனை சொன்னோம்? 6மே சொல்லணுமா? 6மே சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. 5 சுட்டா பாலா. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. 5 இரு இப்ப நானும் சொல்றேன். உனக்கு அடுத்து நான் சொல்றேன். எப்படி சொல்றேன்னு பாருங்க. எந்த பாலூன் நான் சொல்ல கரெக்டா சொல்றேன். எந்த பலூன் சாமி? எது வாய்தான் சொல்லு. கிரீனாடா. கிரீனா? எல்லாம் சொல்றேன். பலூன் மேலதான் படுது, வெடிய மாட்டேன். பலூன் பாரு நல்லா ஆடுது, ஆனா வெடியில பலூன். பலூன்ல படுது, ஆனா வெடிய மாட்டேங்குதுங்க. ஒரு பலூன் வெடிஞ்சிருச்சு. ஆமா. அடுத்து பால் கேமுக்கு வந்திருக்கானுங்க. ஆடுங்க. இரு எத்தனை பால் மொத்தம்? உங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுக்கிறீங்க? ஓகே. ஓ ஓகே. பந்தாவது வாங்குறீங்க. 3 தான். ஆளுக்கு 1 எடுத்துங்க. எதை அடிக்கிறீங்க? எல்லாரும் 1 அடிக்கக்கூடாது. யாராவது 1 அடிங்க. ஆடா டேய். ஓகே. சரி ப்ளூ அடி. தீரன் ப்ளூ அடி. தீரன் ப்ளூ அடி. ப்ளூ அமைச்சரே இப்பொழுது பார்மையா. அடி ப்ளூ அடி. ஆடா டேய். சாணிக்கு நீயாவது போ. ஒருத்தன் கூட ஏன்னா கிரிக்கெட் வீரர் வேற இதுல. 3மே விளையாடிக்கிறாடுங்களே எவ்வளவுதா. ஆமா. அடுத்து சாப்பாடு செக்ஷன். பஜ்ஜி, ஐஸ்கிரீம் இதெல்லாம் இருக்குங்க. டான்ஸா இது வழக்கமா நம்ம ஊர்ல இருக்க எக்ஸிபிஷன். அந்த போட் ஸ்விங்கு, சேர் சர்க்கிள், ட்ரெயின் இதெல்லாம் இருக்குங்க. பாருங்க நேரா ட்ரெயினுக்கு ஓடுறானுங்க. பால் கேம் இருக்கு, அதில் விளையாட விடுவோம். அங்க பாருங்க பால்ல உள்ள விட்ட உடனே 3 பேரும் கரப்பா பூச்சி மாதிரி ஓடுறாங்க பாலுக்குள்ள. பாருங்க சந்தோஷத்தை தாங்க முடியல பசங்களுக்கு. ஸ்நாக்ஸ் எல்லாம் முடிஞ்சதுங்க. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, பானிபூரி, பாஜி இதெல்லாம் முடிஞ்சதுங்க. ஒரு பானிபூரி 60 rupees. ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா 50 rupees. எக்ஸிபிஷன்னாலே ரேட் இருக்கு தானே செய்யும். என்ன கொஞ்சம் வெயில் தான் பட்டையை கலப்புது. ஸோ பாருங்க
தின்னுட்டே வரானுங்க. ஸோ வீட்டுக்கு போகலாம். வெயில் உலகம்னா க்ரௌடு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே மலண்டா நான் தருவாங்க 40 ரூபா வீட்டுக்கு. சரி உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது. வாங்க சாணிக்கு வாங்க. போக 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 ஒன்றும் சாணிக்கு போக ஒன்றுமே வேற போற கத்தாது. வெளியே வந்துருக்கேன். அண்ணா பிரச்சனை பயங்கரமா இருக்குங்களா? அதனால பேசுறது சரி கேக்குது இல்லையா? மேரேஜ் போனோமா நானே ஒரு செகண்ட் பயந்துட்டா. பக்கத்துல வந்து சைலண்டா நிக்கிறான். இது ஒரு நிற்பாடி, எல்லாரும் நிற்பாடி. வேற ஏதோ கீழே மாட்டுக்கிறாரு. அவரெல்லாம் ஏன்னா அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. அந்த வேகத்திலே முடிஞ்சிருச்சு. அங்க வந்தோம், இங்க வந்துருச்சு. வந்து மேல அந்த ஒரு குரங்கு பையன் பயமுத்துறேன் தான் நல்லா இருந்துச்சு. வேற எதுவும் நல்லா இல்லை. திகில் உலகம். ஸோ எக்ஸிபிஷன் நல்லபடியா முடிஞ்சது. ஸ்டால் எல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த கேம்ஸ் தான் பெருசா ஒன்றும் இல்லை. மற்றபடி ஸ்டால்லாம் நல்லா சூப்பரா இருந்துச்சு. டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸு எல்லாமே நல்லா சூப்பரா இருந்துச்சு. அந்த பாலில் விளையாடின கேம்ஸ் கூட அந்த பெண்ணு ஆளுக்கு ஒரு பெண்ணு பிடிச்சானுங்க. எப்படி இருந்துச்சு எல்லாம்? சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஸ்டால் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சாப்பிடும்போது. ஓகே எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ முடிஞ்சதுங்க எக்ஸிபிஷன் நல்லபடியா ஓவர்.